வேலுமணி கொடுத்த சிக்னல். பொதுச் செயலாளர் ஆகும் செங்கோட்டையன். உள்ளே வந்த தேர்தல் ஆணையம். இபிஎஸ் பதவிக்கு பேராபத்து. அதிமுக தலைமைக்கு எதிராக மிகவும் கட்டுப்பாடுடனும் சிஸ்டமேட்டிக்காகவும் காய் நகர்த்தி வருகிறார் செங்கோட்டையன். கோவை அன்னூரில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்ததுதான் அதிமுக தலைமைக்கு எதிராக செங்கோட்டையனின் முதல் நகர்வு. இதை மிகவும் கட்டுப்பாட்டுடன் செய்து முடித்த செங்கோட்டையன் மறுநாள் மிகவும் யதார்த்தமாக செய்தியாளர்களை சந்தித்து அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை இக்னோர் செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறார் என்பதை தமிழகம் முழுவதும் உள்ள தனது கட்சியினருக்கு எடுத்துக் கூறியுள்ளார். வெளிப்படையாக அதிமுக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதை காட்டிலும் கட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதாக காட்டிக்கொண்டு தலைமையை தாக்குவதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த வியூகம் என்பதை செங்கோட்டையன் உணர்ந்து வைத்துள்ளார். சசிகலாவின் முதலமைச்சர் கனவு காலியான பிறகு அதிமுகவில் முதலமைச்சர் தேர்வு தீவிரமாக நடைபெற்ற போது சீனியரான செங்கோட்டையன் பெயர்தான் பட்டியலில் முதலில் இருந்தது. ஆனால் எம்எல்ஏக்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் பிரச்சினையில் செங்கோட்டையனை ஓவர்டேக் செய்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். இதன் பிறகு செங்கோட்டையன் ஆரவாரம் இல்லாமல் அரசியல் செய்து வந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை செங்கோட்டையனை ஹிட் லிஸ்டில் தான் வைத்திருந்தார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஈரோடு புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம்தான் செங்கோட்டையனை டென்ஷன் ஆக்கியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் தோல்விக்கு பிறகு ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியை செங்கோட்டையனுக்கு வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நிர்வாகிகள் அனைவரும் வேலுமணி ஆதரவாளர்களாகவே இருந்து வந்தனர். இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற நிர்வாகிகள் நியமனத்திலும் முழுக்க முழுக்க வேலுமணி கையே ஓங்கியுள்ளது. மேலும் கட்சி நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட அனைத்து விழாக்களிலும் வேலுமணி, தங்கமணி பெயருக்கு பின்னால் செங்கோட்டையன் பெயர் இடம்பெற செய்யப்பட்டது. அதிமுக தலைமை நடத்தும் நிகழ்ச்சிகளிலும் கட்சியின் சீனியரான செங்கோட்டையனுக்கு 2வது, 3வது வரிசையில்தான் இடம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அதிமுக தலைமை பொறுப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை அகற்றிவிட்டு புதியவரை கொண்டுவரும் முயற்சியில் டெல்லி இறங்கியுள்ளது. அண்மையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் இருப்பவரும் டெல்லியுடன் நல்ல தொடர்பில் இருப்பவருமான வேலுமணி டெல்லி சென்று திரும்பினார். இந்த டெல்லி பயணத்தின் போது அதிமுகவிற்கு தேர்தல் வியூகம் வகுக்க பிரசாந்த் கிஷோருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதே சமயம் டெல்லியில் சில முக்கியமான சந்திப்புகளும் நடைபெற்றுள்ளன. அப்போது டெல்லிக்கு முக்கியமான சிக்னலை கொடுத்துவிட்டு திரும்பியுள்ளார் வேலுமணி. டெல்லியில் இருந்து வேலுமணி தமிழகம் திரும்பிய 2-3 நாட்களில் அதிமுக தலைமைக்கு எதிரான நடவடிக்கையை தொடங்கியுள்ளார் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையனை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துள்ள டெல்லி மெதுவாக அவரை வைத்து அதிமுக தலைமை மாற்றத்திற்கு திட்டம் தீட்டி வருவதாக கூறுகிறார்கள். செங்கோட்டையனின் செயல்பாடும் டெல்லி சொல்வதை கேட்டு நடந்து கொள்வது போல்தான் இருக்கிறது என்கிறார்கள். அதிமுகவில் செங்கோட்டையன் கலகத்தை ஏற்படுத்தும் போது அது ஆர்கானிக்காக டெல்லி தலையீடு இல்லாதது போல் இருக்க வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட மிகவும் டிப்ளமேட்டிக்காக தலைமைக்கு இன்னும் விசுவாசமாக இருப்பது போல் செங்கோட்டையன் காட்டிக்கொண்டாலும் அவரது பேச்சுக்கள் அதிமுக தலைமையை டேமேஜ் செய்வது போல்தான் இருந்தது. அத்தோடு விழா மேடையில் எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்திற்கு நிகராக செங்கோட்டையன் புகைப்படம் இடம்பெற்று இருந்தது நிச்சயமாக பொதுச் செயலாளர் பதவிக்கு செங்கோட்டையன் காய் நகர்த்துவதையே காட்டுகிறது. இந்த நிலையில் அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் விரைவில் கையில் எடுக்க உள்ளது. இந்த அறிகுறிகளை எல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு பேராபத்து வந்துள்ளது மட்டும் தெரிகிறது.